இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜோஸ் மரியா எக்ஸ்கிரீவா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, 20வது நூற்றாண்டினுடைய மாபெரும் புனிதராக இந்த ஜோஸ் மரியா அழைக்கப்படுகிறார். பிறந்தது ஸ்பெயின் தேசத்துல, பணக்கார வாணிபம் செய்த ஒரு குடும்பத்துல. இருந்தாலும் துறவு வாழ்க்கையின் மீது ஒரு ஆர்வம் கொண்டவராய் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றி குருத்துவ பயிற்சிகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஸ்பெயின் தேசத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டமும், பிறகு ரோம் நகரத்துல ஒரு இறையியல்ல முனைவர் பட்டமும் பெற்றார் என்றும், அதற்கு பிறகு பொதுமக்களும் புனிதத்துல வாழ வேண்டும், புனிதத்துவம் என்பது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அல்லது துறவிகளுக்குமான தனிப்பட்ட அழைப்பு கிடையாது, புனிதத்துவம் என்பது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற அனைத்து பொதுநிலையினருக்கும் சொந்தமானது அப்படி என்று சொல்லி பொதுநிலையினரும் புனிதத்துவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். த வே என்று சொல்லுவார்கள், இத்தாலிய மொழியில இல் கமினோ அப்படின்னு சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த புத்தகமானது மிக பிரபலமாக மக்களால் வாங்கப்பட்டு படிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது என்று இந்த புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓப்போஸ் டேய், கடவுளுடைய பணி என்று சொல்லப்படுகிற பொது நிலையினருக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த வார்த்தை ஓப்போஸ் டேய் அப்படி என்று கேள்விப்பட்டாலே பலருடைய முகத்துல ஆச்சரியம் வரும். காரணம், இந்த ஓப்போஸ் டேய் என்று சொல்லப்படுகிற இந்த பொது நிலையினருக்கான அமைப்பானது பல்வேறு சர்ச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த ஓப்போஸ் டேயினுடைய அமைப்பின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. கடுமையான சட்ட திட்டங்களுக்கு இவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கான குருக்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய பணியானது மிக ரகசியமாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய அமைப்பு முறையில இவர்கள் தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். குருக்கள், ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில் இவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும், இந்த புனித ஜோஸ் மரியா அவர்களுடைய புனிதர் பட்டத்திற்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கடைசியில அவை அனைத்துமே பகைவர்களால் இந்த இயக்கத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று நிரூபிக்கப்பட்டு இந்த புனித ஜோஸ் மரியா நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்பதுதான் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அன்புமிக்கவர்களே, ஓப்போஸ் டேய் என்று சொல்லப்படுகிற இந்த பொது நிலையினருக்கான கிறிஸ்தவ அமைப்பு பல்வேறு கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது, புனிதத்துவ வாழ்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறது. பொது நிலையினர் எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டோடு, ஒருத்தல் முயற்சிகளோடு, பிரமாணிக்கத்தோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற அழைப்பையும் இந்த நிறுவனம், இந்த அமைப்பு நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜோஸ் மரியா அவர்களுடைய பரிந்துரையால் கத்தோலிக்க திரு அவையில பொது நிலையினர் வலுப்பெற வேண்டும், இன்னும் உயர வேண்டும் என்று மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படி என்று சும்மா வெறுமனே என்னுடைய பெயரை பயன்படுத்தினால் மட்டும் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது, மாறாக விண்ணகத்தில் இருக்கிற என்னுடைய தந்தையினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டுமே நீங்கள் விண்ணரசில புக முடியும், அல்லது தந்தையாகிய கடவுளுக்கு தகுதியானவர்களாக மாற முடியும் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த மண்ணுலகளை விண்ணுலக தந்தையினுடைய சித்தத்தின்படி, திருவுளத்தின்படி நடப்பவர்கள் மட்டுமே பாறை மீது தங்களுடைய வீட்டை கட்டியவர்களுக்கு ஒப்பானவர்கள். மாறாக தந்தையினுடைய திருவுளப்படி நடக்காதவர்கள், இறை வார்த்தையின்படி நடக்காதவர்கள், உலக போக்கான வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மண்ணுலகளை மணலின் மீது வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பானவர்கள் என்கிற செய்தியை நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகளை சமீப காலங்களில, குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளில எத்துணை இயற்கை சீற்றங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சுனாமி வந்தது, அதற்கு பிறகு பல்வேறு நிலநடுக்கங்கள் வந்தன, அதற்கு பிறகு வெள்ளங்கள் வந்தன, அதற்கு பிறகு புயல் வந்தன, அதற்கு பிறகு கொரோனா நோய் வந்தது. இப்படியாக பல்வேறு இயற்கை சீற்றங்கள் வாயிலாக இறைவன் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் நிலையற்றது, நிலையான வீடு நமக்கு விண்ணகத்தில் மட்டுமே இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுடைய திருவுளப்படி இந்த உலகத்துல இறை நியமங்களின்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பியுங்கள், அதுதான் இறைவனுக்கு உகந்த வாழ்வு என்று. இருந்தாலும் நாம் அறிவியலிகளாய்
மணல் மீது வீடு கட்டியவர்களாய் இந்த மண்ணுலக செல்வங்களுக்காக, இந்த மண்ணுலக சுகபோகங்களுக்காக அன்றாட வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறோம். அன்பின் மிக்கவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தான் இறைவன் அழகான இந்த செய்தியை தருகிறார். இந்த மண்ணுலகில் இருக்கிற செல்வங்கள், பணம், உறவுகள் எல்லாம் தேவைத்தான். இருந்தாலும் விண்ணுலகில் இருக்கிற நம்முடைய தந்தையினுடைய திருவுளப்படி நடந்து அவருக்கு மட்டுமே மாட்சியும் புகழ்ச்சியும் அளித்து இந்த மண்ணுலகில அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்டி, நீதியை நிலைநாட்டி, சகோதரத்துவத்தை நிலைநாட்டி, நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திடத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அழைப்பை ஏற்றவர்களாய் நாம் வாழ்கிற ஒவ்வொரு இடத்திலும் இறை ஆட்சி நிலை பெற்றிட உழைத்து மகிழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.